ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத இந்த பைரவி வந்து இந்த அஞ்சலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து இந்த அளவுக்கு வந்து தூண்டி விட்டு வேலையை வந்து பார்க்குறதும், அதே சமயம் நம்முடைய ஜானகிக்கிட்ட நம்ம இலக்கியாவை பற்றி தப்பாக வந்து போட்டு தந்து நம்முடைய இலக்கிய மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தை வந்து ஜானகி அன்னைக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து திறந்தாத ஜென்மங்க, எப்படியாப்பட்ட ஜென்மன்னு தெரியலைங்க. அதே போல தாங்க இந்த அஞ்சலியும் தான் வாழ்க்கை தான் கையை விட்டு போயிடும்னு நினைக்காத அந்த பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இன்னமே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பெத்த தாயான இந்த சிந்தாமணியுமே பார்த்தீங்கன்னா மகன் நடிக்கிறா கொஞ்சமாவது வந்து திருத்தி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு அதை வந்து அவங்க செய்யறதுக்கு எல்லாமே வந்து உடந்தையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கோவப்பட்டு நீ வந்து அந்த அஞ்சலியை வந்து ஒரு பக்கம் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த ரேவதியை வந்து தூண்டி விட்டு என்னை வந்து மிரட்ட வைக்கிறியா, ரேவதி மூலமாக கௌதமோட அம்மா நான் அவதான்றதை வந்து சொல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நடக்காது. நீ வந்து வீட்டை வந்து அதிகாரம் பண்ணு நினைக்கிறது சரிதான், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அது வந்து நடக்காது. நான் போயிட்டு அப்புறம் நீ தானே வந்து அதிகாரம் பண்ண போகிற, எதுக்கு இப்போ இருந்தே வந்து அதிகாரம் பண்ண துடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி மாதிரியாக வந்து கேள்வி வந்து எழுப்புறாங்க. எழுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து இன்றைக்கி எப்படியாவது வந்து அந்த அஞ்சலியோட ஃப்ராடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்க மாட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி கிட்ட வந்து இலக்கிய வந்து சொல்லலான்னு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி அதுவாளிக்குள்ளே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த பைரவி வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நம்முடைய ஜானகி பயங்கரமாக வந்து கடுமையான சொற்களால் நம்ம இலக்கியாவை வந்து தாக்குனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சோகமாக இருக்கிறத வந்து நம்முடைய கௌதம் வந்து பார்த்துட்டு ஏன் இலக்கியா சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குது. ஒன்றும் இல்லை கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்லை உன் முகத்தை பார்த்ததுமே தெரியுது வீட்டில் ஏதோ வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டது. பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கௌதம் நான் இன்னைக்கு வந்து அத்தைக்கிட்ட வந்து அந்த அஞ்சலி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு வந்து, ஆனால் வந்து அவங்க வந்து கோவப்பட்டு அந்த அஞ்சலி அந்த கூட்டு வர்றதுக்காக தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கணும் யாரும் அப்படின்னு நீ நினைக்க மாட்டேற, இந்த வீட்டோட அதிகாரத்தை வந்து ஆளுன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொற்களால் என்னை வந்து திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியா வந்து சொன்னதும் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. இலக்கியா இப்போதைக்கு வந்து சூழ்நிலை வந்து சரியில்லை, அதனால் வந்து அவங்க வந்து இப்போ என்ன பேசினாலுமே வந்து சைலண்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா யார் பக்கம் வந்து உண்மையாக வந்து இருக்கிறது அப்படின்னு தெரியாத தள்ளாடிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். இதெல்லாம் நம்முடைய கௌதம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, நீ வந்து இன்னைக்கு சொல்ல வந்த விஷயத்தை வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு காலையில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆதாரம் வந்துடும். அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து பேசணுன்னா கண்டிப்பாக வந்து ஜானியும் கார்த்திக் வந்து புரிஞ்சுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து இலக்கியாவுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்முடைய இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு சாதகமாக வந்து வரணுங்க. அல்ல இந்த பைரவிக்கு சாதகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சூழ்நிலை ரொம்பவுமே வந்து கெட்டு போய் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிச்சு ஸ்கிப் பண்ண